ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டுவடை செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெட் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். பாருங்க, ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கிரீன் சட்னிக்கு ஒரு கையளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து கிரீன் சட்னியில் கொஞ்சமாக லெமன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தட்டுவடை செட்டு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் பீட்ரூட், கேரட், அப்புறம் ரெட் சட்னி, அப்புறம் க்ரீன் சட்னி, அப்புறம் கொஞ்சம் தட்டுவடை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தட்டுவடையில் ரெட் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் தடவிக்கலாம். ரெட் சட்னி நல்லா காரமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கேரட் வச்சுக்கலாம். அடுத்து பீட்ரூட் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வச்சிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அடுத்து ஒரு தட்டு வடையில் நம்ம கிரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மேலே வச்சிடலாம்.
தட்டு வடை செட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.